இயக்குனர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஒரு நடிகராக தெரியும், ஒரு அரசியல்வாதியாக தெரியும். ஆனால் ஒரு இயக்குனராக அவர் தனது திரை வாழ்க்கையில் 3 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அதாவது நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய 3 திரைப்படங்களில் அவரது திறமைகள் அதிகமாக வெளிப்பட்ட திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். எந்த விதமான அரசியல் விஷயங்களும் இல்லாத இந்த திரைப்படம் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அண்ணன் எம்ஜிஆரை காணவில்லை, சிஐடியான தம்பி எம்ஜிஆருக்கு விஷயம் புரிகிறது. அணு விஞ்ஞானியான அண்ணன் எம்ஜிஆர் கண்டுபிடித்த ஆராய்ச்சி குறிப்பை பின்தொடர்கிறார். அண்ணன் எம்ஜிஆர் தானாகவே கிடைப்பார் என தம்பி எம்ஜிஆரின் கணக்கு சரியாகவே இருக்கிறது. அண்ணன் எம்ஜிஆரை தேடும் விஷயத்தை தம்பி எம்ஜிஆர் அனாவசியமாக பாடிக்கொண்டே செய்து முடிப்பார். டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்தில் ரசிகர்கள் படத்தை ரசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக கேமரா கோணங்கள் மற்றும் சுறுசுறுப்பு இவற்றின் மூலம் இன்றைக்கு அந்த படத்தை பார்த்தாலும் கூட பிரமிப்பை ஏற்படுத்தும். ஹீரோ கையசைத்தாலே 20 பேர் 2 கிலோமீட்டர் தூரம் போய் விழுகிறார்கள் இப்பொழுது. ஆனால் மதம் கொண்ட யானை நம்பியாரிடம் சினமில்லாத சிங்கமாக சிரித்து கொண்டே புத்தர் கோயிலில் போடும் சண்டையின் நளினம் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் தாங்கும் திறனை படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தும். விஞ்ஞானியான அண்ணன் எம்ஜிஆரை காணவில்லை, ஆராய்ச்சி குறிப்புகளுக்கு ஆபத்து, உலக மக்களுக்கு துன்பம் வரக்கூடும், அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ரசிகர்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், கூலாக பாட்டையும் ஆட்டத்தையும் ரசித்து கொண்டே கூட இருங்கள், அது போதும் என்கிற மனோநிலை. ஆக உலகம் சுற்றும் வாலிபன் மிகச்சிறந்த இயக்கம், மிகச்சிறந்த இயக்குனர் எம்ஜிஆர் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். கவியரசர் கண்ணதாசன், கவிஞர் வாலி ஆகியோர் இந்த படத்தின் பாடல்களை எழுதியுள்ளனர். படத்தின் அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வெளியிட பல போராட்டங்களை அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கிறார் எம்ஜிஆர். ஒரு வழியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.